பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயில நடந்த விஷயம், சரவணன் மாணிக்கத்தை அடிச்ச விஷயம் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. இத கேட்ட மீனாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. என்னக்கா, வயசுல பெரியவங்க, அவங்க 1000 தப்பு பண்ணட்டுமே, அதுக்காக கையெல்லாம் வைக்கலாமா? என்னக்கா இதுன்றாங்க. விடு மீனா, எனக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதான். இதுக்கு மேல இத பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. பேசியும் பிரயோஜனம் இல்லாததுக்காக ஏன் பேசணும், எதுக்காக பேசணும், விடு மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படிக்கா விட முடியும்? எப்படி விட முடியும்? சரவணன் மாமா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவர் அப்படி பண்ணிருக்க கூடாது தானேன்றாங்க. இங்க பாரு மீனா, நான் இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, தப்புதான். நாங்க பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்புதான். மன்னிக்க முடியாத தப்புதான். என்னதான் பேசியிருந்தாலும் வயசுல பெரியவங்கள அடைச்சிருக்க கூடாது தானேன்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாங்க. ஒருவேளை என் அப்பா இருந்த இடத்துல அவருடைய அப்பா இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்களான்னு சொல்லி மயிலு ஃபீல் பண்றாங்க. அக்கா, இவ்ளோ ஆதங்கத்தை மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு நேரா போயிட்டு சரவணன் மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டியது தானேன்றாங்க. எதுக்கு மீனா, எதுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட போயிட்டு அசிங்கப்பட்டது பத்தாதா? திரும்ப திரும்ப அவர்கிட்ட போயிட்டு அசிங்கப்பட நான் தயாரா இல்ல. விட்டுரு மீனான்றாங்க. சரி மீனா, எனக்கு வேலை இருக்கு. என் மனசுல இருக்கிற பாரத்தை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் சரி உன்கிட்டயாவது சொல்லலாம் நான் நினைச்சேன். சரி நான் வரேன் மீனான்னு சொல்லிட்டு மயிலு அங்கிருந்து ஃபீல் பண்ணி போனதும் மீனாவுக்கு கோபம் குறையவே இல்லை. அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அக்கா இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல அக்கா வருத்தமே படக்கூடாது. இந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படுறாங்கன்னா கண்டிப்பா நம்ம சரவணன் மாமாவை சும்மாவே விடக்கூடாது. அவர் இஷ்டத்துக்கு ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்பவே போறேன், அவரை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் மனசே ஆறுன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மீனா கிளம்பி போனா அங்க பாண்டியன் இருக்கிறதுல சரவணன் மட்டும்தான் உட்காந்து அஞ்சலிக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீனாவை பார்த்ததும், வாப்பா மீனா, வா உட்காரு, ஏதாவது குடிக்கிறியப்பா? ஏன்பா ஆபீஸ்க்கு போலியா? இங்க வந்திருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மீனா இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன்றாங்க. இங்க பாரு மீனா, மயிலுவை பத்தி பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு நீ என்கிட்ட அதை பத்தி பேசாத. அவளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. நான் எதுக்காக அவளை பத்தி பேசணும்? நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. மாமா, நீங்களா இப்படி மாறிட்டீங்க? உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் மாமா இப்படி மாறிட்டீங்க நீங்க? பொண்ணுங்களுக்கு ரொம்பவே மதிப்பு, மரியாதை எல்லாமே கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஒரு வயசானவரன் கூட பார்க்காம அவரை அடிக்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. நான் பார்த்த சரவணன் மாமா வேற, இப்ப நீங்க இருக்கிறது வேறையா இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு மீனா, நீ செந்திலோட ஒய்ஃப்ன்ற ஒரே காரணத்துக்காகவும், நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, அந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் நீ மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் இப்ப வரைக்குமே நான் வீட்ல சொல்லாம இருக்கேன். அத நினைச்சு சந்தோஷப்படு நீ. அத விட்டுட்டு தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்காக வரிஞ்சு கட்டிட்டு என்கிட்ட நீ பேசாத. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாரு மாமா, நான் வாக்குவாதம் பண்ணலாம் வரல. மயிலக்கா பண்ணது சரின்னும் அவங்கள நியாயப்படுத்தவும் நான் எதுவும் செய்யல. 1000 தான் இருந்தாலும் மயிலக்காவோட அப்பாவை அடிச்சது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஆளை அடிச்சதோட விட்டேனே நினைச்சு சந்தோஷப்படு. அவரை கொன்னு போட்டிருந்தா கூட எனக்கு ஆத்திரம் தீர்ந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த ஆளு மேல கொலை வெறியில இருக்கேன்றாங்க. மாமா, ஒத்துக்கிறேன் மாமா. அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்காவுக்கு வயசு ஏறிட்டே போயிட்டு இருக்கு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து பார்த்தாதான் மாமா அந்த கஷ்டம் என்ன ஏதுன்னு தெரியும்ன்றாங்க. மீனா, இதுக்கு மேல உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல மீனா. நான் பேசவும் விரும்பல. நீ அவளை நியாயப்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்க. அதுக்காக நான் அவளை நியாயப்படுத்த முடியாது. அவ பண்ண வேலைகள்லாம் எனக்கு தெரியும். இப்போ உன்கிட்ட அவ அப்பாவி மாதிரி பேசுறான்றதுக்காக நல்லவ வல்லவன்னு சொல்லிட்டு நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட நீ பேசாத. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க.
இல்ல மாமா, அது வந்துன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல வராங்க. அது வந்து காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு இல்ல சரவணன். போதும் மீனா போதும். இதுக்கு மேல உன்கிட்ட பேச எதுவுமே கிடையாது. இத்தோட இந்த பிரச்சனைய முடிச்சுக்கலான்றாங்க. ஏன் மாமா, இத்தனை நாளா வந்து மயிலக்க கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்கீங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இல்லைன்னெல்லாம் சொல்லல. உடனே வேற ஒரு பொண்ணு கூட வந்து நீங்க சுத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? அந்த விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சுகிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்க வந்தா அவங்கள அடிச்சு அனுப்பியிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்? நீங்க மயில் அக்காவுக்கு துரோகம் பண்றது தானேன்னு சொல்லிட்டு சரவணனை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாண்டியன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து, இங்க பார், நான் அவளுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன். எங்க 2 பேருக்கும் விவாகரத்து கொடுக்கறதுக்கு கோர்ட் முடிவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேல என் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கிறேன். என் அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க என் வாழ்க்கைய பத்தி அவங்க யோசிப்பாங்க. நான் வந்து இத உன்கிட்ட சொல்லணும், நிரூபிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. தம்பி பொண்டாட்டி ஆச்சுன்ற ஒரே காரணத்துக்காக இப்ப வரைக்கும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு சொல்லி சரவணன் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட மீனா விடுறதில்ல. அது எப்படி வந்து ஒரே குடும்பத்துல இருக்கவங்க அநியாயம் பண்ணா அத கேள்வி கேட்க தான் முடியும். நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னதும் உடனே பாண்டியன் அங்க வந்து, மீனா, நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன்ப்பா. நீ பேசுறது ஏதாவது நியாயம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? எப்படி ஊர் உலகத்துக்கு நீ நல்லவ, வல்லவன்றத காட்டணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியா? குடும்பத்துல நடந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். சரவணன் மேல வந்து நீ தப்பு சொல்றியே, அதுக்கு முன்னாடி மயிலு எப்படிப்பட்ட வேலைய பண்ணா? ஏப்பா மீனா, அது எல்லாமே நீ மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் எதையும் மறக்கல. எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. அதுக்காக சரவணன் மாமா பண்றது மட்டும் சரியான்றாங்க. இங்க பார், எதை நியாயப்படுத்தணும், எதை நியாயப்படுத்தக் கூடாதுன்றது எல்லாம் எனக்கு தெரியும். இவங்க வாழ்க்கையில நீ தலையிடாத. நீ தலையிடுறதுக்கு உன் வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருக்கும். முதல்ல போய் உன் வாழ்க்கைய பாரு. நீயும் செந்திலும் சந்தோஷமா வாழுங்க. சரவணன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன ஏதுன்ற முடிவை அவன் எடுத்துக்கிட்டோம். இதுல நீ தலையிடாதன்னு சொல்லி சொல்றாங்க. ஏமாமா, வீட்டை விட்டு நானு தனியா போயிட்டா அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல நீங்க சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. உடனே அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க, எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல முடியாதுப்பா. நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதான். அரசு எப்படியோ அப்படிதான் உங்க 3 பேரையும் நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட என்ன ஜெயில உட்கார வச்சுட்டா அவன் சொல்றாங்க. மாமா, மயிலக்கா எதுவும் பண்ணல. அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க அம்மாடுறாங்க. இங்க பாரு மீனா, நீ என்ன சொன்னாலும் 1000 சொல்லு. நான் வந்து அதை ஏத்துக்கவே மாட்டேன். அவ வந்து குற்றவாளி தான். இனி நீயும் சரி, அவளும் சரி, குட்டி கரணம் போட்டா கூட என் பையன் கூட சேர்ந்து அவ வாழ முடியாது. ஒருவேளை சரவணன் வந்து மயிலு கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தா கூட அதுக்கு நான் சம்மதம் சொல்ல மாட்டேன். அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு புடிச்ச ஒரு பொண்ண பார்த்து அவனுடைய வாழ்க்கைய நான் தான் அழிச்சேன்னா, அந்த வாழ்க்கைய எப்படி சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே மீனாவுக்கு இது பயங்கரமா ஷாக்கிங் ஆயிடுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு மாமான்னு சொல்லிட்டு மீனா பயங்கர டிசப்பாயின்மெண்டோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரவணன் வந்து, பா, நான் மீனா கிட்டலாம் இப்படி பேசணும்னு நினைக்கல. மீனா பேசினது ரொம்பவே எனக்கு வல்கரா தெரிஞ்சது. அதனாலதான்ப்பா நான் இப்படி பேசிட்டேன். மயிலு பண்ணது சரின்ற மாதிரியும் நான் பண்ணது தப்புன்ற மாரி அவ போர்ட்ரேட் பண்றப்பா, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் தப்பு பண்ணுவேன்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காப்பா? நான் அஞ்சலிய வந்து எதர்ச்சியா தான் மீட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. நடந்த விஷயத்த எல்லாமே நான் அவகிட்ட வந்து ஷேர் பண்ணேன். அவளுடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனை. அத அவ என்கிட்ட ஷேர் பண்ணா. நாங்க 2 பேரும் பார்க்கு, பீச்சு நல்லா சுத்துனது கிடையாதுப்பா. கோவில்ல மீட் பண்ணிப்போம், பேசுவோம், வருவோம். அத வந்து அந்த ஆளு தப்பா புரிஞ்சுகிட்டு பேசினாங்க. அத கூட நான் ஏத்துப்பேன். ஏன்னா, அவங்க புத்தி அப்படிதான். அவங்க அப்படிதான் அத யோசிப்பாங்க. ஆனா, மீனாவும் என்ன பார்த்து தப்பா பேசி, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுப்பான்னு சொல்லி, சரவணன் ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. உடனே பாண்டியன் வந்து, சரவணா, யாரு என்ன சொன்னாலும் உன்ன பத்தி எனக்கும், உன் அம்மாவுக்கும் தெரிஞ்சா போதும். மத்தவங்களுக்கு நீ யாரு, எப்படிப்பட்டவன்றத நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா. முதல்ல நீ அத புரிஞ்சுக்கோ. மீனா சொன்னா சொல்லிட்டு போறா. அவ சொன்னா உடனே நீ அப்படிப்பட்டவன் நாங்க என்ன நம்பிட போறோமா?
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல விடுன்னு சொல்லிட்டு சரவணனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க பாண்டியன். இப்ப மீனாவுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா கோபம் வருது. சரவணன் மாமா இப்படி பேசுவாருன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா சரவணன் மாமா கூட சேர்ந்து இப்படி பாண்டியன் மாமாவும் இப்படி பேசுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. உடனே மயில கால் பண்றாங்க. மீனா என்ன பண்ணிட்டு இருக்கன்றாங்க. அக்கா ஏங்க இப்படி எல்லாம் மாறிட்டாங்க மனுஷங்க. ஒரு நிலையே இருக்க மாட்டாங்க போலியன்றாங்க. மீனா என்னாச்சு? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீ என்ன பதில் சொல்ற? என்னாச்சு மீனான்றாங்க. மீனா போயிட்டு நீ அவங்க கிட்ட பேசுனியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாக்கா பேசினேன். சரி அதை விடுங்கன்றாங்க. என்ன பேசினாங்க? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? சொல்லு மீனான்றாங்க. அக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை நீங்க கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு அது தெரியாமலும் இருக்கட்டும்ன்றாங்க. எவ்வளவோ விஷயத்த நான் தாங்கிட்டேன் மீனா. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் நான் தாங்கிப்பேன். என்ன சொன்னாங்க சொல்லுன்றாங்க. உடனே மீனாவும் கடையில நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க. உடனே மயில அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்றதுல அமைதியாவே இருக்காங்க. என்னக்கா நான் இவ்ளோ பெரிய விஷயம் சொல்றேன். நீங்க என்னடானா அமைதியாவே இருக்கீங்க. ஏன்க்கா உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? உங்கள ஒட்டு மொத்தமா அவர்கிட்ட இருந்து விலக்கிட்டு சரவணன் மாமாவுக்கு புடிச்ச வாழ்க்கைய கூட அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி பாண்டியன் மாமா சொல்றாரு. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஒருவேளை நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தா பாண்டியன் மாமா அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. இங்க பாரு மீனா, நான் உன்கிட்ட இப்பயும் சொல்றேன், அப்பவும் சொல்றேன், எப்பவுமே சொல்றேன். குழந்தைய காரணம் காட்டி அவரு கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னால சுயமரியாதையோட தன்னம்பிக்கையா என்னால வாழ முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை கிடையாது. இனி எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் சந்தோஷமா நான் வாழுவேன். அவருக்கு பிடிச்ச லைஃப அவரு சந்தோஷமா வாழட்டும். நான் எதுவுமே சொல்லலையே. நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையே போதும். இதுக்கு மேல அவர் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்காக பரிஞ்சு பேசி எல்லார்கிட்டயும் எதுக்காக மீனா நீ கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்க? வேண்டாம் மீனா, இத்தோட இந்த பிரச்சனைய விட்டுடு. என் வாழ்க்கை எப்படி போகணுன்றத நான் தீர்மானம் பண்ணிட்டேன். உன் வாழ்க்கைய நீ பாரு. நீயும் செந்தில் தம்பியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். இனிமே இத பத்தி பேசாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம மயிலு அக்கா உங்க கண்ணு முன்னாடி என் வாழ்க்கை ஒருவேளை இப்படி இருந்தா அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்களா மாட்டீங்களா? என்னால முடிஞ்ச முயற்சி பண்ணுவேன். அதுக்கு மேல அவங்க வாழ்க்கை ஏக்கேடு கெட்டாவது போகட்டும்னு சொல்லி விட்டுருவீங்களா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் நான் சொல்லல. நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். அதேதாங்க நானும் பண்றேன். ஏதாவது ஒரு வகையில உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இத பத்தி மட்டும்தான் என் எண்ணமா இருக்கே தவிர அவங்க வாழ்க்கை கெடுக்கணும், இவங்க வாழ்க்கை கெடுக்கணும், சரவணன் மாமாவே இப்படி பேசணுன்றது எனக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்கன்னு சொல்லி மீனா ஃபீல் பண்ணி மயில கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் மீனா? தப்பு பண்றதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். எல்லா தப்பும் பண்ணிட்டு இப்ப திருந்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை அது போக்குல போகட்டும். கடவுளா பார்த்து எனக்கு என்ன விடுறாரோ அதுபடி நடக்கட்டும் விட்டுடுன்னு சொல்லி மயில மீனாவை சமாதானப்படுத்துறாங்க. அதை மீறியும் மறுபடியும் மீனா மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்ல பேசினா அப்ப மீனாவோட நிலை என்னங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.